இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி உறுதியானது. என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதி, பாஜக 10 தொகுதிகளும், அதிமுக லாஜக தலா 2 தொகுதிகளில் போட்டி. முடிவுக்கு வராத இந்தியா கூட்டணி, ஒரே தொகுதியில் 2 திமுக வேட்பாளர்கள் மனு தாக்கலால் கட்சியினர் குழப்பம். இரண்டு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வமும் வேட்புமனு தாக்கல். புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு 14 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் கூட்டணியில் புதிய கட்சியாக லட்சிய ஜனநாயக கட்சி இடம்பெற்றுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நிலவி வந்தது. கூட்டணியில் புதிய கட்சியான லட்சிய ஜனநாயக கட்சியை இணைக்க முதலமைச்சர் ரங்கசாமி எதிர்ப்பு தெரிவித்து மாநில அந்தஸ்து உள்ளிட்ட கோரிக்கைகளை முதலமைச்சர் முன் வைத்ததால் கூட்டணியில் இறுதி செய்வதில் இழுபறி ஏற்பட்டது. தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வந்து முதலமைச்சரை சமாதானம் செய்து கூட்டணியை உறுதி செய்வதில் பாஜக தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதுச்சேரி பாஜகவினர் தொடர் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் முதலமைச்சர் ரங்கசாமியை பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பாஜக நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த ஆலோசனையில் தொகுதி பங்கீடு, லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணிக்குள் இணைப்பது உள்ளிட்டவைகள் குறித்து பேசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த தேர்தல் போன்று வரும் தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கொள்ளும் என்றும், கூட்டணிக்குள் புதிய கட்சி வந்துள்ளதாகவும், கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் தெரிவிக்கப்படும் என்றார். அதனைத் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும், 30 தொகுதிகளில் 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடுகிறது என்றும், மீதமுள்ள 14 தொகுதிகளில் பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி ஆகியவை இணைந்து போட்டியிடுவதாக தெரிவித்தார். எந்த தொகுதிகள் என்பது விரைவில் தெரிவிக்கப்படும் எனவும் அவர் அறிவித்தார். இதனிடையே பாஜக 10 இடங்களிலும், அதிமுக 2 இடங்களிலும், லட்சிய ஜனநாயக கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளதாகவும், முத்தியால்பேட்டை, லாஸ்பேட்டை தொகுதிகள் என்ஆர் காங்கிரசும், மாகே மற்றும் ராஜ்பவன் தொகுதியில் பாஜக போட்டியிடும் என தகவல் வெளியாகியுள்ளன. எங்களுடைய என்டிஏ கவர்மெண்ட் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அது எந்த மாற்றமும் இல்லை, இருந்து கொண்டே இருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து கொண்டே இருக்கின்றது. என்டிஏ கவர்மெண்ட் நடந்து கொண்டிருக்கின்றது. அவனை அடிக்கடி சொல்லுது. அதே மாதிரி இந்த தேர்தலிலும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் மற்றும் நம்முடைய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் இவர்களெல்லாம் புதுச்சேரிக்கு வருகை தந்து புதுச்சேரியுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டு புதுச்சேரியுடைய மக்களுக்காகவும் புதுச்சேரியுடைய வளர்ச்சிக்காகவும் பல திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வருகை தந்து பல சுமார் 3000 கோடிகளுக்கான திட்டங்கள் அறிவித்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அதையெல்லாம் அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு வாய்ப்பினை அளிக்க வேண்டும். நம்முடைய மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும், வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்று கூறியது அனைவருக்கும் நன்றாக நினைவிருக்கும். அதனுடைய அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மறுபடியும் சிறந்த முறையில் புதுச்சேரி மாநில மக்களுக்காக பணியாற்றுவதற்கு பல திட்டங்களை கொண்டு வருவதற்கும் பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் இந்த தேர்தலிலும் கூட்டணி அமைத்து கூட்டணி எப்பொழுதும் கூட்டணி இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தேர்தலிலும் அதன் மூலமாக திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிதாக ஒரு கட்சி இணைந்திருக்கின்றது. ஏடிஎம்கே இருக்கின்றது. புதிதாக ஒரு கட்சி இணைந்திருக்கின்றது. அது நம்முடைய மத்திய பாரத பிரதமர் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் அந்த கட்சி நம்மோடு வரும்பொழுது இன்னும் பலமாக இருக்கும், நன்றாக இருக்கும், வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். அவர் அதை அதோடு இணைத்து இந்த தேர்தல் கூட்டணி சந்திக்கலாம் என்று ஒரு ஆலோசனை அறிவித்திருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் அந்த கட்சியும் இப்பொழுது இந்த கூட்டணி இணைந்திருக்கின்றது. அது பிறகு தெரிவிப்போம், எந்தெந்த தொகுதி என்னென்னு தெரிவிப்போம்.
அதாவது இந்த தேசிய கூட்டணியில் ஜனநாயக கூட்டணியில் அது சொல்லும்பொழுது விரிவாக சொல்லுவோம். அப்போ சொல்கிறோம். நன்றி, வணக்கம். தேர்தலை விரைவில் சந்திக்க போறீங்க. இப்போ வந்து தேர்தல் வாக்குறுதி அது போல திட்டங்கள் நிறைய சொல்லுவோம். அது இன்னும் பிறகு சொல்லுவோம். நன்றி, வணக்கம். Okay. In Puducherry, our alliance done final. We contesting 14 seat and NR contesting 16 seat. Both our partner LJK and AIDMK, we are giving seat to our part. We hope that we win the election. Our alliance will from the government leadership of Honorable Narayan Swamy. Rangaswamy. Sorry. Sir, how many seats giving to the AIDMK? We decide. Sir, who will be lead this alliance, sir? Whether you are going to announce who will be the chief minister you are going to contest in this election, sir? Rangaswamy is a lead to our election and he is our leader. Sir, CM sir is asking for so long time. CM is asking for statehood issue. So have you agreed, possible? Central government NDA agreed that state would stay. All party have their self agenda. It is NR Congress agenda and it is not wrong that agenda. He is pushed their agenda and we are common prepared to our agenda, alliance agenda. Sir, whether for campaign or Prime Minister and Home Minister is coming to Puducherry, sir? All Prime Minister and Home Minister come here and campaign. சிஎம் சார் நீங்க மாநில ஏத்துக்கினாங்களா அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க முக்கிய கோரிக்கையா வச்சுக்கிறீங்க. என்ன சொல்லிடுங்க. நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுகவில் இரட்டை வேட்புமனு, கட்சி நிர்வாகிகள் குழப்பம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட ஒரே கட்சியை சேர்ந்த 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓபிஎஸ் அணியில் இருந்து சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் திமுக வேட்பாளராக நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவதாக வேட்புமனு தாக்கல் செய்தார். இதே தொகுதியில் கடந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனும் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஒரே தொகுதியில் திமுக சார்பில் 2 பேர் மனு தாக்கல் செய்திருப்பதால் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்களுக்கிடையே குழப்பம் நிலவி வருகிறது. கட்சி தலைமையகம் விரைவில் இறுதி முடிவை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். மேலும் புதுச்சேரியில் நிச்சயம் திராவிட மாடல் அமையும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த 16ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் வரும் 23ஆம் தேதியோடு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாள் முடிவடைய உள்ள நிலையில் 5வது நாளான இன்று வேட்புமனுக்கள் விறுவிறுப்பாக தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதேபோல உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக சார்பில் மீண்டும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடுவதற்கும், புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா மீண்டும் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கும், புதுச்சேரி மாநில திமுக பொருளாளர் செந்தில்குமார் பாகூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவதற்கு வைத்தியநாதனும் வேட்புமனு தாக்கல் செய்தார். நேற்று வரை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 18 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இன்றைய நாளில் அதிகப்படியான கட்சி நபர்களும் சுயேட்சைகளும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர்.
திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் முடிவடைய உள்ள நிலையில் அன்று பெரும்பாலானவர்கள் தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, தமிழக திராவிட மாடல் அரசு புதுச்சேரியிலும் வர வேண்டும் என புதுச்சேரி மக்கள் விரும்புவதால் நிச்சயம் புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என தெரிவித்தார். எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி புதுச்சேரியில் கொண்டு வருவோம் என்கின்ற அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும். நாளைக்குள்ள அதெல்லாம் தெரியும். கூட்டணி முடிவாயிச்சா? எத்தனை தொகுதி போட்டி? நாளைக்குள்ள எல்லாமே தெரியும். அந்தந்த கட்சி சார்பில் நீங்க எல்லாருமே போட்டிடுறாங்க. ஒரு தொகுதிக்கு 2 பேர் திமுக வேட்பாளர் போட்டிடுறாங்கன்னா வேட்புமனு அந்தந்த கட்சி தனித்தனி தான் தாக்கல் செய்யணும். இல்லைன்னா கூட்டணி சப்போர்ட் இல்லாம பண்ணிருக்கோம். எந்த கூட்டணி இல்ல, காலம் புதுச்சேரியில வந்து மிக குறைந்த காலத்துல வந்து தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கு. இந்த தேர்தல் திருவிழா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து நான் நிக்கிறவங்க அன்னைக்கு வெற்றி பெற நினைப்பாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க எல்லாரும் வந்து நல்ல நாள் பார்த்து பணம் நினைச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய ஏஃபாம் பிகாம் கொடுத்த உடனே யார் யார் வேட்பாளரோ அவங்க மட்டும் நிற்பாங்க, மீதி பேர் போடுவாங்க. நம்ம கூட்டணி பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கோம். பொதுவா புதுச்சேரி மாநிலத்துல திமுக மக்கள் மத்தியில எப்படி வரவேற்பு? மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு தான். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லா ஊடகங்களும் வந்து புதுச்சேரியில் வந்து பாராளுமன்ற வெற்றி பெறுவது கஷ்டம் சொன்னாங்க. கழகத் தலைவருடைய பிரச்சாரம், துணை முதலமைச்சருடைய பிரச்சாரம் வந்து புதுச்சேரி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. வரலாறு காணாத வகையில் வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நான் வெற்றி பெற வைக்கிறோம். தொடர்ந்து புதுச்சேரியில் வந்து இன்னைக்கு எங்கள் கட்சியில் சேரக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எம்எல்ஏ இருக்கிறவங்க, மாற்று கட்சியில் வலுவாக இருந்தவங்க இன்னைக்கு வந்து அனைவரும் வந்து சரியாக வந்து திமுக சேர்ந்து நிற்கிறாங்க. அது ஒரே காரணம், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தளபதியுடைய அந்த ஆட்சியினுடைய சாதனை புதுச்சேரியை தொடர்ந்து நினைக்கிறதால தான் இந்த கட்சிக்கு இந்த மாநிலத்தை மிகப்பெரிய வளர்ச்சியும் எழுச்சியும் இருக்கிறதால தான் சார் நிச்சயமாக அழைப்போம். கண்டிப்பாக வருவார் என்று நான் நம்புகிறோம். ஏன்னா மிகப்பெரிய நெருக்கடியான சூழலில் எல்லா மாநிலத்திலும் தமிழகத்திலும் சரி புதுச்சேரி சரி குறைந்த காலத்தை கொடுத்துருக்கிறதால தமிழகம் முழுக்க போகக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தருவாங்க நம்புகிறோம். கண்டிப்பாக வருவாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி தான் இங்கே வரும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக புதுச்சேரியில் தனித்து போட்டியிட முடிவு செய்து இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கிய நிலையில் இந்தியா கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்ததால் வேட்புமனு தாக்கல் மிகவும் மந்தமாக இருந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமையுடன் கடைசி நாள் என்பதால் இன்று அனைத்து கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக புதுச்சேரியில் தங்கள் கட்சிக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் தரப்படவில்லை என கூறி புதுச்சேரியில் பாமக தனித்து போட்டியிட முடிவு செய்தது. அதன்படி இன்று முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் சாரம் பழைய கலெக்டர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட கார்த்திகேயன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் போட்டியின்ற நிலையில் கோபாலன்கடை மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று சாரம் பழைய கலெக்டர் ஆபீஸில் மனு தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள், அனைத்து நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி வில்லியனூர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த 7ஆம் தேதியன்று 28 தொகுதிகளின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். புதுச்சேரியில் 4/4/2026 சட்டப்பேரவை புதுச்சேரியில் வரும் 4ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் வேட்புமனு தாக்கல் 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரமேஷ், உழவர்கரை தொகுதி வேட்பாளர் சித்ரா செல்வகுமார், வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி மாற்று வேட்பாளர் மதியழகன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் இருந்து பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்நிகழ்வில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் கௌரி, பிரவீனா மதிவழகன், கற்பகவல்லி, வில்லியனூர் வீராசாமி, மருத்துவர் அக்பர் பாஷா, ஈட்டன் பாஸ்கர், எல்.என்.டி. கிருஷ்ணமூர்த்தி, எல்.என்.டி. தொழிலாளர்கள் அனைவரும் பங்கேற்றனர்.
திருபுவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அறிவிக்கப்பட்டு இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கான என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் திருபுவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தார். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரிகளிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து கோஷங்களுடன் வரவேற்பளித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ரமேஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட உள்ள நிலையில் இன்று வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலய தேரடி வீதியில் நாம் தமிழர் கட்சியினர் ஊர்வலமாக சென்று வில்லியனூர் நில அளவை பதிவேடு துறை இயக்குநர் அலுவலகத்தில் வில்லியனூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட ரமேஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார். உடன் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஏராளமான கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக வந்து வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து அவருக்கு மண்ணாடிப்பட்டு பாஜக நிர்வாகிகள் திரளாக வந்து வாழ்த்து கோஷங்களை எழுப்பி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக தான் போட்டியிடுவதாகவும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்திய அரசாங்கத்தின் உதவியோடு புதிய வளர்ச்சி திட்டப் பணிகள் கொண்டுவரப்படும் எனவும் புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தடையின்றி மக்களுக்கு சென்றடையவும் புதுச்சேரி மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி உறுதியானது. என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதி, பாஜக 10 தொகுதிகளும், அதிமுக லாஜக தலா 2 தொகுதிகளில் போட்டி. முடிவுக்கு வராத இந்தியா கூட்டணி, ஒரே தொகுதியில் 2 திமுக வேட்பாளர்கள் மனு தாக்கலால் கட்சியினர் குழப்பம். இரண்டு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வமும் வேட்புமனு தாக்கல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.